அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் மதீனத்துல் முனவ்வராவில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக மஸ்ஜிது நபவியுடைய அந்த இடத்தில் நின்று கொண்டு பேசுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த ரப்பல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான குழப்பங்களை உருவாக்கி குழப்பவாதிகள் நின்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட குழப்பவாதிகளில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக என்ன ஒரு குழப்பம் என்று கேட்டால், இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த பராத்துடைய இரவு நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய 15வது இரவுல எந்த ஒரு அமலுமே கிடையாது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமலும் செய்தது இல்லை என்ற ஒரு பொய்யான தகவல்களை மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களிடமிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சியாஹை சித்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நாம் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றோம். ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடன் இருப்பார்கள். அன்றைய இரவு, அதாவது பராத்துடைய அன்றைய இரவுல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். அப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளியே வந்து தேடி தேடி பார்ப்பார்கள். எங்கேயுமே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்பட மாட்டார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்க்கின்றீர்கள், இதுதான் ஜன்னத்துல் பக்கி. இந்த ஜன்னத்துல் பக்கி உள்ளே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி 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 அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த ஜன்னத்துல் பக்கி மக்பரா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கபரஸ்தானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி தேம்பி அழுதார்கள் என ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். மேலும் மகவியத்துக்காக துவா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமல்களில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஆகையால குழப்பம் செய்யக்கூடிய குழப்பவாதிகளிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, இந்த உம்மத்தையும் பாதுகாப்பானாக. இப்படி குழப்பம் செய்யக்கூடிய குழப்பவாதிகள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஹதீஸ் ஸஈஃப், அது இதுன்னு சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கக்கூடிய நபர்களே, சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய ஈமான், உங்களுடைய மரணம் இஸ்லாமின் ஈமானில் இல்லாம போகிவிடும். ஒரு முஷ்ரிக்காக, ஒரு காஃபிராக மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் அடைய வேண்டி வரும். ஆகையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.